உலகம் அழியக்கூடியதை, இதே போல மறுமையுடைய நாளிலே நடக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் நேரிலே பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறீர்களா? இந்த விடயத்தை செய்யுங்கள், மறுமை நாளை நீங்கள் நேரிலே பார்ப்பது போல் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நமக்கு எப்படி ஒரு முடிவு இருக்கிறதோ, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு எப்படி ஒரு முடிவு இருக்கிறதோ, இதே போல இந்த உலகத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. இந்த உலகம் அழிக்கப்பட்டு வேறு ஒரு இடத்திற்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். அதுதான் ஹஷர், மஹ்ஷருடைய மைதானம் என்று நாங்கள் கூறுவோம். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் நம்மிடத்திலே பல கேள்விகளை கேட்பான். அமல்கள் தராசிலே நிறுக்கப்படும். சிராத் பாலத்தை நாங்கள் மின்னல் வேகத்திலே கடக்க வேண்டும். இது மறுமையுடைய வாழ்வு என்று சொல்லப்படும். அருமையானவர்களே, இந்த நாளிலே நடக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் நேரிலே பார்ப்பதற்கு ஆசைப்பட்டால் அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஒரு வழிமுறையை எமக்கு கூறி தந்திருக்கிறார்கள். திர்மிதியில வரக்கூடிய 3333வது ரிவாயத். இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபு தஃப்சீரில் குர்ஆன் என்ற பாடத்துக்கு கீழால கொண்டு வராங்க. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸர்ரஹு அய்யன்துர இலா யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளை கண்ணால் பார்ப்பதற்கு யார் ஆசைப்படுகிறாரோ ஃபல்யக்ரா, அவர் இந்த சூராக்களை ஓதட்டும் என்று சொல்லி சூரா தக்வீர், சூரா இன்ஃபிதார், சூரா இன்ஷிகாக் என்ற 3 சூராக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். குர்ஆன்ல கடைசி ஜுஸு 30வது ஜுஸுல இருக்கக்கூடிய 81, 82, 84வது சூறாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். இந்த சூறாக்களிலே உலகம் அழியக்கூடிய விடயத்தையும் இதே போல மறுமையுடைய நாளிலே நடக்கக்கூடிய அந்த பயங்கரத்தையும் அல்லாஹ் சுருக்கமாக கூறியிருக்கிறார். முதலாவது அருமையானவர்களே, சூரா தக்வீரை எடுத்துக்கொண்டால் இந்த சூறாவிலே அல்லாஹ் எப்படியாப்பட்ட ஆயத்துகளை பாவிக்கிறான் என்று பார்த்தால், இத ஷம்சு குவ்விரத், சூரியன் ஒளி இழந்து அது சுருட்டப்பட்டு விடும் பொழுது, கண்ணியமானவர்களே, சூரியன் எவ்வளவு பிரமாண்டமானது, அதனுடைய உஷ்ணம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆயத்திலே அல்லாஹ் கூறுகிறான், இத ஷம்சு குவ்விரத், சூரியன் அப்படியே ஒளி இழந்து அது சுருட்டப்பட்டு விடும் பொழுது, வைதன் நுஜூமுன் கதரத், வானத்திலே மின்னக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி இழந்து அப்படியே அது உதிர்ந்து விடும் பொழுது, வைதல் ஜிபாலு சுய்யிரத், மலைகள் எல்லாம் பூமியிலிருந்து இடம் பெயர்க்கப்பட்டு விடும் பொழுது. அருமையானவர்களே, இந்த பூமி ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மலைகளை முளை குச்சிகளாக ஆக்கினான். திர்மிதியில தெளிவாக இந்த ஹதீஸ் வருகிறது. இந்த பூமி ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மலைகளை படைத்து இந்த பூமிக்கு முளை குச்சிகள் ஆக்கினான். அதற்கு பிறகு பூமி அசைவதை அப்படியே நிறுத்திவிட்டது. இந்த மலைகளுடைய வெயிட்டை பார்த்த மலக்குமார்கள் ஃபஅஜிபத்தில் மலாயிகத்து மின் ஷித்தத்திஹா, இதனுடைய வெயிட்டை பார்த்த மலக்குகள் ஆச்சரியப்பட்டார்கள் என்பதாக திர்மிதியுடைய ரிவாயத் வருகிறது. ஆகவே இந்த முளை குச்சிகளாக முளை கம்புகளாக இருக்கக்கூடிய இந்த மலைகள் ஒரு நாள் அப்படியே இடம் பெயர்க்கப்பட்டுவிடும். அது இடம் பெயர்க்கப்பட்டுவிட்டால் பூமி ஒட்டோவாக அசைய ஆரம்பிக்கும். அருமையானவர்களே, சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்ததாக கூறுகிறான், வைதல் இஷாரு உத்திலத், கற்பிணி ஒட்டகங்கள் எல்லாம் கவனிப்பாரற்று விடப்பட்டு விடும் பொழுது என்று அல்லாஹ் கூறுகிறான். அரபிகளிடத்திலே கற்பிணி ஒட்டகங்களுக்கு மார்க்கெட் அதிகம். அந்த கற்பிணி ஒட்டகங்களை அவர்கள் எப்பொழுதுமே கண்காணித்த வண்ணம் இருப்பார்கள். ஆனால் இந்த உலகம் அழியும் பொழுது அந்த ஒட்டகங்களை கண்காணிப்பதற்கு கூட யாரும் இருக்க மாட்டார்கள். அது கவனிப்பாரற்று விடப்பட்டுவிடும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இதே போல வைதல் வஹூஷு ஹுஷிரத், காட்டிலே இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள் எல்லாம் ஒரே இடத்திலே ஒன்று சேர்ந்து விடும் பொழுதே, இந்த ஆயத்துக்கு கீழால தஃப்சீர்ல என்ன குறிப்பிடப்படுகிறது என்றால், காட்டிலே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ளால் வந்து ஒன்று திரட்டப்பட்டு விடும் என்பதாக கூறுகிறார்கள். வைதல் பிஹார் சுஜ்ஜிரத், இதே போல கடல்கள் தீமூட்டப்பட்டு விடும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கடல்கள் எல்லாம் தீமூட்டப்பட்டு விட்டால் எப்படியாப்பட்ட பயங்கரமான ஒரு நிலையாக இருக்கும் அருமையானவர்களே. இதே போல வைதன் நுஃபூஸ் ஜுவ்விஜத், எல்லா உயிர்களும் அது தன்னுடைய ஜோடிகளாக ஒன்று திரட்டப்படும் பொழுது என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த ஆயத்துக்கு கீழால தஃப்சீர்ல என்ன குறிப்பிடப்படுகிறது என்றால், உலகத்தில்
உலகத்தில் முஸ்லிம்களுடன் ஒன்று திரட்டப்படுவார்கள், யூதர்கள் யூதர்களுடன், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுடன், மஜூசிகளுடன், இப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய இனத்தாருடன் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்பதாக இந்த ஆயத்துக்கு கீழால விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறான், வைதல் மௌஊதத்து சுஇலத், ஜாஹிலியா காலத்தில் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்தார்கள். அந்த உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தைகளிடத்திலே நீ எதற்காக வேண்டி எந்த பாவத்தின் காரணமாக நீ கொல்லப்பட்டாய் என்று அந்த குழந்தையிடத்திலே அல்லாஹ் மறுமை நாளிலே கேட்பான். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், நம்முடைய பட்டோலைகள் எல்லாம் அப்படியே விரிக்கப்பட்டு விடும் பொழுது அந்த நேரத்திலே பட்டோலைகளில் நன்மை தீமைகள் எல்லாம் சரிபார்க்கப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுகிறான், இந்த வானம் அப்படியே பேப்பரை போல சுருட்டப்பட்டு விடும் பொழுது, வைதல் ஜஹீமு சுஇரத், நரகம் தீமூட்டப்பட்டு விடும் பொழுது, வைதல் ஜன்னத்து உஸ்லிஃபத், சுவர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு விடும் பொழுது, இந்த சந்தர்ப்பத்தில் அலிமத் நஃப்சும் மா அஹ்பரத், ஒவ்வொரு ஆத்மாவும் உலகத்திலே என்ன கொண்டு வந்தது என்பதை அந்த சந்தர்ப்பத்திலே அறிந்து கொள்ளும். நல்ல விடயமாக இருந்தால் அதற்கு கூலி கொடுக்கப்படும், இதே தீமையான காரியமாக இருந்தால் அதற்கு தண்டனை வழங்கப்படும். அருமையானவர்களே, இப்படி இந்த உலக அழிவு மறுமையை பற்றி சூரா தக்வீரிலே அல்லாஹ் கூறுகிறான். இதே போல சூரா இன்ஃபித்தாரை எடுத்துக்கொண்டால், இத ஸமாஉன் ஃபதரத், வானம் வெடித்து விடும் பொழுது, வ இதல் கவாகிபுன் தஸரத், இந்த வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி இழந்து சிதறிவிடும் பொழுது, வ இதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல்கள் தீமூட்டப்பட்டு விடும் பொழுது, வ இதல் குபூரு பாஸிரத், மண்ணறைகள் அப்படியே மேல் கீழுமாக புரட்டப்பட்டு அதிலே இருக்கக்கூடியவர்கள் வெளியேற்றப்பட்டு விடும் பொழுது, அலிமத் நஃப்சும் மா கத்தமத் வ அஹரத், ஒவ்வொரு ஆத்மாவும் எதை முற்படுத்தியது எதை பிற்படுத்தியது என்று அந்த சந்தர்ப்பத்திலே அறிந்து கொள்ளும் என்பதாக அல்லாஹ் இந்த உலக அழிவுடைய மறுமையுடைய பயங்கரத்தை பற்றி கூறுகிறான். சொல்லிவிட்டு இந்த சூராவுடைய கடைசி ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யௌமலா தம்லிகு நஃப்சுல் லினஃப்ஸின் ஷைஆ, அந்த மறுமையுடைய நாளில் எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு எந்த விடயத்தாலும் உதவி செய்ய முடியாது. வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ், எல்லா விடயமும் அந்த நாளிலே அல்லாஹ்வுக்குரியது என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே இந்த சூராவிலே சொல்லி முடிக்கிறான். இதே போல சூரா இன்ஷிகாக்ல மறுமையுடைய நாளிலே நிகழக்கூடிய விடயங்களை அல்லாஹ் கூறுகிறான். ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, எவருக்கு தன்னுடைய பட்டோலை வலது கையால் கொடுக்கப்பட்டு விட்டதோ, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபை யஸீரா, அவர் லேசான முறையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவார். வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே அவர் திரும்பிச் செல்லும் பொழுது சந்தோஷமாக திரும்பிச் செல்வார் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். வஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு வரா அல்ஹரிஹி, மேலும் யாருடைய பட்டோலை முதுகுக்கு பின்னால் இருந்து கொடுக்கப்படுமோ, ஃபஸௌஃப யதுஉ சுபூரா, அவர் அழிவை அழைப்பார் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட கை நஷ்டமே, எனக்கு இப்படி கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவர் அழிவையே அழைப்பார் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவாக குறிப்பிடுகிறான். ஆகவே மறுமையுடைய நாள் இந்த உலகழிவுடைய ஞாபகத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் இந்த சூரா தக்வீர், சூரா இன்ஃபித்தார், சூரா இன்ஷிகாக்கிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சூறாக்கள் மட்டுமல்ல அருமையானவர்களே, குர்ஆனிலே ஏராளமான ஆயத்துகள்ல இந்த மறுமையுடைய விடயத்தை, உலக அழிவுடைய பயங்கரத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரா ஜாரியாத் அத்தியாயம் 51 வசனம் 55 கூறும் பொழுது, வதக்கிர், நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், ஃபைன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நிச்சயமாக அந்த ஞாபகப்படுத்துவது இறை விசுவாசிகளுக்கு, முஃமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆகவே இப்படியாப்பட்ட ஆயத்துகள் மூலமாக பிரயோஜனம் யாருக்கு கிடைக்கும்? முஃமின்களுக்கு தான். அருமையானவர்களே, முஃமின்கள் அல்லாஹ்வை முழுமையாக நம்பியவர்கள், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தான் இந்த கியாமத்துடைய உலக அழிவுடைய பயங்கரமான விடயங்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆயத்துகளை ஓதும் பொழுது அவர்களுக்கு ஒரு விதமான பயம் ஏற்படும், அவர்களுக்கு தான் பிரயோஜனம் அளிக்கும் என்பதாக கூறுகிறார். ஆகவே குர்ஆன் யாருக்கெல்லாம் பிரயோஜனம் அளிக்கிறதோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. மறுமையுடைய பயத்துடன் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.